Hi my dear friends and families, welcome to my channel. இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா தக்காளி சாப்பாடு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க அந்த வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் தக்காளி சாப்பாட்டுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படினு சொல்லி பார்த்தறலாம். இதெல்லாம் ஒரு தேவையான பொருட்களுங்க. ரொம்ப சிம்பிளா ஈஸி செஞ்சிரலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி 3 வரமிளகாய் சேர்த்திக்கலாங்க. பெரிய வெங்காயம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்க விட்டுறலாங்க. வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து அதையுமே நல்லா வதக்கி விட்டுறலாம். அது எல்லாமே வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தேவையான உப்பு போட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள், பிரியாணி பொடி, மிளகா பொடி, கரம் மசாலா இது 4 சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் புதினா தழை போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த கேப்பில் நம்ம அரிசி கொஞ்சம் வேக வச்சிடணுங்க. வேக வச்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருந்த அரிசியில் நம்ம செஞ்சு வச்சுருந்ததை கலக்கி விட்டால் முடிஞ்சிச்சுங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சாச்சு. நாங்கள் சைடிஷாக தயிரும் வத்தலும் தாங்க வச்சுருக்கோம். வாங்க நல்லா சாப்பிட்றலாம். ஃபஸ்ட்டு நல்லா சாப்பாடெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு சாப்பாடு தட்டத்தில் போட்டுக்கலாங்க. தட்டத்தில் போட்டுட்டு தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றினதுக்கப்புறம் வத்தலும் வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க என்னோடய வீடியோ. தேங்க்யூ.